பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எரேமியா தீர்க்கதரிசி 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அன்பு என்றுமே மாறாது. யார் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ, கூப்பிடுகிறார்களோ, நிச்சயமாக அவருடைய வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்பட்டு தான் ஆக வேண்டும். பல நேரங்களில் நம்முடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் அவரை நோக்கி பார்க்கக்கூடாதபடிக்கு ஏதாவது ஒரு விஷயங்களில் தடுமாற்றங்கள் வரதான் செய்யும். அப்படியேப்பட்ட சூழ்நிலையிலையும் அவரை நோக்கி பார்த்து கூப்பிட வேண்டும் என்பது தேவசித்தமாக இருக்கிறது. அந்த தேவ சித்தத்தை ஆராய்ந்து நம்ம அப்பாவை எப்படி கூப்பிடணும், உங்களுக்கு என்ன பலன் இருக்கிறதோ அந்த பலத்தை கர்த்தருக்காக பயன்படுத்துங்க. யாரை கூப்பிட்டாலும் நம்ம கஷ்டத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். இப்போ எனக்கு ஒரு பணம் தேவைப்படுது, நீ யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னா எனக்கு கொடுத்து தான் ஆகணும். யார்கிட்ட எவ்வளோ வாங்கியிருந்தாலும் கொடுத்தா தான் பரலம் போக முடியும். அவங்களே எனக்கு கிஃப்ட்டு கொடுக்குறாங்க, அது வேறு, அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் நான் யார்கிட்ட கேட்குறேன், எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு எனக்கு தேவைக்கு மத்தியில் இருக்கிறேன், அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி கேட்குறேன்னா அது கொடுத்து தான் ஆகணும். ஆனால் தேவன்கிட்ட கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கொடுக்க தேவையில்லை. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினா போதும். நம்ம அவர்கிட்ட எவ்வளோ கேட்டாலும் அதில் அவருக்கென்று நம்ம காணிக்கை கொடுக்குறோம், தசமாக கொடுக்குறோம். அதோடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிறைவாக தருவார். உங்களுக்கு வருகிறதில் நீங்கள் காணிக்கை தசமாக கொடுக்கணும். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகிறதுக்காக நான் சொல்கிறேன். நிறைய பேர் தப்பை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி தெரியுங்களா? கொடுக்காமல் இருக்கிறாங்க, ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தாமல் இருக்காங்க. உங்களுக்கு பணங்காசில் ஆஸ்வதிக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் ஜெபிச்சா கிடைக்காது, கொடுத்தா தான் கிடைக்கும். 10 ரூபா இருந்தால் 1 ரூபா கொடுத்துருங்க, 100 ரூபா இருந்தால் 10 ரூபா கொடுங்க, 1000 இருந்தால் 100 ரூபா கொடுங்க. கர்த்தருக்கு கரெக்டாக கொடுங்க. அந்த 100 ரூபாய்க்கு மேலே தாண்டி போகுது அப்படின்னா சோர்வாக கொடுக்காதீங்க, உற்சாகமாக செய்யுங்க. அதோடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாக தருவா. இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், இந்த பணத்தை கொடுத்து சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் எந்த சூழல்கள் இருந்தாலும் சரி, என்ன விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, கர்த்தரை நம்புங்க. அப்பா, நீர் எங்களுக்கு உதவி செய்யும், நீர் எங்களுக்கு அற்புதம் செய்யும், நீர் எங்கள் ஆசீர்வதியும் என்று சொல்லி மன்றாடுங்க. நீங்கள் கேட்டால் கர்த்தர் அற்புதம் செய்வார். இந்த வார்த்தை நிச்சயம் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, உங்கள் பிரச்சனைகள் மாறும், இந்த சூழ்நிலையும் மாறும், இந்த வேதனைகள் மாறும். அவர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்வார். அவர் ஒரு அற்புத அதிசயத்தை அவர் செய்வார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார், கவலைப்படாதீங்க. எனக்கு பிரியமானவர்களே, இயேசப்பா கூப்பிடுங்க போதும். உங்களுடைய ஒட்டுமொத்த பிளானிங்கும் இயேசப்பட சொல்லுங்கள், அவர் நோக்கி கூப்பிடுங்க. நீங்கள் அறியாத உங்களுக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை அவர் உங்களுக்கு அறிவிப்பார், செய்வார். நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் ஆசுதமாக இருப்பீங்க. சோர்ந்து போகாதீங்க. எந்த காரியத்திலையும் உங்களுக்கு தான் வெற்றி, உங்களுக்கு தான் சக்ஸஸ். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியம் செய்வார். அப்பா, நீர் அற்புதம் செய்து ஸ்தோத்திரம். ஆசுதையும் பெரிய காட்சி. எஸ் பிதாவே, ஆமென், ஆமென்.